அந்த வீட்டில் இருந்த நாயும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த காகமும் நட்புறவோடு இருந்துச்சுங்க. ஒரு நாள் காகம் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கு. நாய் போய் கேட்டுச்சான், என்ன காகையாரே ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கீங்களா, என்னாச்சு? காகம் சொன்னிச்சான், மனிதர்கள் மற்ற எல்லா பறவைகளிடமும் அன்பாக இருக்காங்க, அதுங்க எது செஞ்சாலும் பாராட்டுறாங்க, ஆனால் எங்களை மட்டும் வெறுத்து ஒதுக்குறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, ஏன்? அதுக்கு நாய் சொன்னிச்சான், உங்ககிட்ட இருக்கிற ஒழுக்கமின்மை தான் காரணம், நேரம் தவறாமை சுத்தம் அகிர்ந்து ஒன்றும் பழக்கத்தில் நாங்கள் தான் சிறந்தவங்க அப்படின்னு சொன்னிச்சான் காக்கை. அதுக்கும் நாய் உண்மைதான், அப்புறம் ஏன்? அதான் சொன்னனே, உங்களோட ஒழுக்கமின்மை தான். அப்படி என்னத்த ஒழுக்கமின்மை எங்கள்கிட்ட நீ கண்டுட்ட? நாய் சொன்னிச்சான், மனிதர்கள் இருந்தாலும் அவங்க இல்லைன்னாலும் அவங்களோட உணவுப் பொருட்களை நீங்கள் திருடிட்டு போறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒழுக்கமின்மை தான். காகத்தால் எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு நினைச்சான். பல நல்ல பண்புகள் கொண்ட ஒருத்தர்கிட்ட ஒழுக்கமின்மையான ஒரு விஷயம் இருந்தால் கூட அவரோட மொத்த நல்ல பண்புகளும் அழிக்கப்பட்டு ஒழுக்கமின்மையை முன்னாடி நிற்கும். அதனால நாம் எந்த விஷயத்தில் ஒழுக்கத்தோடு இல்லை அப்படிங்கிறது மற்றவங்களை விட நமக்கு நல்லா தெரியும். அதை நாமே மாற்றிட்டோம்னா நம்மளோட வளர்ச்சி பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும்.